ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026 வரப்போகிற ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸர் ரோல் பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த ஜாப் எப்படின்னா உங்களுக்கு 10th மார்க் பொறுத்து எக்ஸாம் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. 10th மார்க் பொறுத்துன்னா மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஜாப் தான் இது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 2026 ஜான்வரியில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ நான் ஏன் பே போடுறேன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரியாக இருக்கட்டும் இல்லை வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரீசெண்டாக நடந்துச்சு. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இன்னொன்று தெரிஞ்சவங்களுக்குமே வந்து கடைசி டயத்தில் தான் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு தெரிஞ்சு அதை வந்து அஃபிஷியலாக அப்ளை பண்ணி இப்போ நேட்டிவ் சர்டிஃபிகேட்லாம் அஃபிஷியலாக அப்ளை பண்ணி வாங்குறதுக்குள்ள நிறைய பேர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்க்கணும், எந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும், அதே மாதிரி வேகன்சி லிஸ்ட் எப்படி இருக்கும், எல்லாமே நான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும், இப்போயே என்ன ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட். ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் ஏஜ் வந்து கண்டிப்பாக 18 வயசு. ஏன்னா 10th மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் இது. ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போயே சொல்லிடுறேன், இந்த வேலை கிடச்சிச்சுன்னா ஒன்று காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் இப்போ தான் முடிக்க போகிறீங்க அப்படின்னா மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஜான்வரி நோட்டிஃபிகேஷன் வரும், மெரிட் லிஸ்ட் வந்து மார்ச்சில் வந்துடும். ஸோ ரிசல்ட் வர ஏப்ரல் மே வரும், அதுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஸோ ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 40 வயசு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓபிசிக்கு 43. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு ஒன்றுமே கிடையாது. பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வயசு, அப்போனா 53 வயசு வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிடபிள்யூ எஸ்சி எஸ்டிக்குன்னா 15 வயசு, 40னா 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது 10th மார்க் பண்ணி மெரிட் லிஸ்ட் தான். நீங்கள் 12th டிகிரி முடிச்சிருக்க பற்றி அவங்க கேரே பண்ண மாட்டாங்க. 10th மார்க் தான் இங்கே நின்று பேசும். கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் 10th படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஒரு பாயிண்ட். ஸோ இது வந்து ஸ்டேட், நம்ம மோஸ்ட்லி இந்த தமிழ்நாட்டில் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வரும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அஃபிஷியலான ரெகக்னைஸ் போர்டில் 10th முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10th வரைக்கும் கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஜாப் வேணும் அப்படின்னா 10th வரைக்கும் கண்டிப்பாக தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சுக்கணும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கண்டிப்பாக தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் இதுக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா எஸ்சிக்கு, எஸ்டிக்கு, ஓபிசிக்கு, பிடபிள்யூபிடிக்கு, இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக அதுக்கான வேலிட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் சர்டிஃபிகேட் இல்லைனா கூட கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்குங்க. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா ஓபிசியோடது. ஸோ எஸ்சி எஸ்டிக்கெலாம் மோஸ்ட்லி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து சேம் தான். பட் ஓபிசி வரப்போ தமிழ்நாடு ஜாபுக்கு பிசி சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் 2 கொண்டு வந்திருக்காங்க ஓபிசிக்கு. ஸோ அந்த ஓபிசியில் எந்த லேயர் வேணுமோ கரெக்டாக உங்களோட எப்படி சொல்றது, உங்களோட ஆனுவல் சேலரி, உங்கள் ஃபேமிலியோட ஆனுவல் சேலரி பொறுத்து அதை கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து ரீசெண்ட் டைமில் உள்ளதான் ஒரு சில இடத்துல கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரீசெண்டாக வச்சிருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஓபிசியை பேஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறோம் அந்த டீட்டெயில் வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இங்கே தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து 2025 ஓடுது. ஸோ இதே மாதிரி 2021 ஜனவரி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஜனவரியிலே வந்துடும். ஸோ ஜனவரி 2025 வந்துச்சு. இப்போ ஜனவரி 2026 உங்களுக்கு அடுத்தது வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் போய் அஃபிஷியலாக அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வெரிஃபிகேஷனுக்கு, ஒருவேளை உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகி வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே தேவை. இதை ஏன் நான் இப்போயே சொல்கிறேங்கிற ரீசன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இப்போலேருந்தே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. ஃபஸ்ட்டு மார்க் ஷீட் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இருக்கணும். ஐடென்டி ப்ரூஃப் ஒன்றில் ஆதார் கார்டு அந்த மாதிரி ஐடென்டி ப்ரூஃப் இருக்கும். ஸோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஓல்டு நியூலேயே நிறைய கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. ஓல்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க, ஸோ உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வருங்கிறப்ப இன்னும் 2 மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போயே போய் நியூ கேஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், ப்ரொசீஜர் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதோட டீட்டெயில் வீடியோவுமே நான் போடுறேன். ஸோ உங்களோட கேஸ்ட் என்னவோ அதுக்கான அந்த ப்ரூஃப் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் நியூ கேஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ் இருக்கிறவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு தனியாக வந்து கோட்டா இருக்குது. ஸோ கோட்டா எப்படி ஒதுக்குவாங்க அந்த டீட்டெயிலுமே நான் வீடியோ எண்டில் சொல்லிடுறேன். ஸோ அதனால அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே வச்சுக்கோங்க.
எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப். யாருமே இப்போ போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் என்னன்னா, ஒரு வேள பர்த் சர்டிஃபிகேட் இல்ல, இல்ல பர்த் சர்டிஃபிகேட்ல டேட் மாறி இருக்கு அப்படிங்கிறப்ப 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு இல்லன்னா வேற எதுல இருக்கும், ஓட்டர் ஐடி எல்லாத்துலயுமே உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ அத நீங்க ப்ரூஃபா காட்டிக்கலாம். ஒருவேள நீங்க மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போறப்ப கண்டிப்பா மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போணும். ஸோ இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு, பிடபிள்யூடிக்கு இவங்க ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ் வுமன் யாருக்குமே வந்து ஃபீஸ் தேவை கிடையாது. ஸோ நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க என்ன மார்க் இருந்தாலும் கவலைப்படாம நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க. ஏன்னா ஃபீஸ் ஒண்ணும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படியும் லாஸ் இல்லங்கிறப்ப ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதே மாரி வந்து ஓபிசியா இருக்கட்டும், ஓசியா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு ₹100 ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்றவங்க வந்து மோஸ்ட்லி 400 ஆர் 450 இன்னுமே சொல்லப்போனா 480, 490 மார்க்குக்கு தான் ஹை சான்ஸ் இருக்கு. ஸோ இருந்தாலும் 400, 450க்கு மேல நீங்க ஒரு தடவை யோசிச்சுட்டு உங்க ஊர்ல வேக்கன்சி இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. எப்படி வேக்கன்சி செக் பண்றதுன்னு நான் கடைசியா சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த மாரி வேக்கன்சி இல்ல ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றது, இல்ல கேஸ்ட் சர்டிஃபிகேட் பூசி எப்படி இந்த மாரி டீட்டெயில் வேணும்னாலும் கண்டிப்பா சொல்லுங்க. கமெண்ட்ல போடுறேன். ஸோ வாங்க அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போயிடலாம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல தான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங் இந்தியா ஃபுல்லாவே நடக்கும். ஸோ நமக்கு என்ன தேவைன்னா, தமிழ்நாடு தேவைன்னா, இங்க போய் தமிழ்நாட கிளிக் பண்ணீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட் எடுக்கலாம். இதுல வந்து ஆ மேஜரா பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஜிடிஎஸோட அஃபிஷியல் இதுல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்ல. ஸோ நியூவா இப்ப தான் அப்ளை பண்றவங்க கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணணும். 2வது வந்து ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங் வரப்ப அதுக்காக அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ற ப்ரொசீஜரும் நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். கடைசி ஸ்டெப் என்னன்னா ஃபீஸ் பேமெண்ட். ஸோ ஃபீஸ் யார் யாருக்கு இல்லையோ அவங்களோட கேஷ் போட்டீங்கன்னா, நோ ஃபீஸ்ன்னு அங்கேயே வந்துரும். ஃபீஸ் யார் யாருக்கு குடுக்கணுமோ அவங்கலாம் கண்டிப்பா ₹100 பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அது இல்லாம ரிசல்ட் எல்லாம் எப்படி வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஆன்லைன்ல வெப்சைட்ல தான். ஸோ இந்த ஜாப் வந்து மணி பேஸ்டு கண்டிப்பா கிடையாது. நீங்க யார்ட்டயுமே லஞ்சம் குடுத்து வாங்க முடியாது. யாராச்சும் குடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கிடையாது. ஸோ அதே மாரி இப்ப தமிழ்நாடு பேஸ் பண்ணி என்ன வேக்கன்சி இருக்கு அப்படின்னு வேணும்னா, இது 2025 ஓடது. ஸோ இத நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்றேன். ஸோ இதில போயிட்டு டிவிஷன் வந்து சும்மா கோயம்புத்தூர் குடுத்துட்டு நான் இப்ப வியூ போஸ்ட் குடுத்தேன்னா, கோயம்புத்தூர் டிவிஷன்ல என்னென்ன வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருவாங்க பின்கோடோட. ஸோ இதில போய் பார்த்தீங்கன்னா, உங்க ஊர்ல வேக்கன்சி இருக்கா இல்லையாங்கிற டீட்டெயில், இல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எத்தன வேக்கன்சி இருக்கு டீட்டெயில்ஸ் இதுல கண்டிப்பா வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா வந்து லோக்கல் வேக்கன்சி லோக்கல் கேண்டிடேட் அப்ளை பண்றப்ப பிரையாரிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சா கூட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த மாரி ஜிடிஎஸ் போஸ்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்க ஒர்க் நேச்சரா இருக்கட்டும், உங்களோட பே ஸ்லிப் இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணணும். உங்க நேம் வராம ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும், கண்டிப்பா எனக்கு Instagramல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி போடுறேன். ஸோ இந்த மாரி நீங்க வந்து அஃபிஷியல் வேக்கன்சி கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னொன்னு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட். ஸோ 2025ல இதோட ரிசல்ட் இப்படி தான் வரும். ஸோ ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தன போஸ்டிங் தமிழ்நாட்டுல இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரே ஐடியா ரிசல்ட் குடுத்துருவாங்க. ஒரே பிடிஎஃப் ஃபைல்ல தான் ரிசல்ட் வரும். ஸோ ரிசல்ட் வந்து இந்த மாரி அஃபிஷியல் வெப்சைட்ல வரும். ஸோ இத பார்த்து தான் நீங்க செக் பண்ணணும்னு இல்ல. ரிசல்ட்டோட மெயின் பாயிண்ட் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ரிசல்ட் வந்து இவங்களுக்கு எப்போ வந்துச்சுன்னா, ஏப்ரல் மாசம் 2025ல இந்த ரிசல்ட் இந்த பிடிஎஃப் வந்து வெளியில வந்திருக்கு. ஸோ இதோட அ டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியலா எப்படி வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் இல்லன்னா இமெயில் மூலியமா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ்க்கு நீங்க செலக்ட் ஆனீங்களா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பா வந்துரும். ஒரு வேள செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா ஒரு ஃபிக்ஸ்டு இமெயில் ஐடி, ஒரு ஃபிக்ஸ்டு மொபைல் நம்பர் கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் என்ன இதுக்கு தான். இமெயில் அட்ரஸ்க்கு தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு நெறைய பேருக்கு நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் இல்ல யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட்ன்னு வந்துட்டு, ஆனா மெசேஜ்ல யூ ஆர் செலக்டட்ன்னு வந்துச்சு. ஸோ அப்புறம் லேட்டரா போய் வெப்சைட்ல செக் பண்றப்போ அவங்க எல்லாருமே செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ ஃபோன் நம்பர் மெயின், இமெயில் அட்ரஸ் மெயினா ஒரே ஃபிக்ஸ்டு வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது 2025ல வந்துச்சு. ஸோ இத பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஏன் 2025ன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வருஷம் வருஷம் ஒரே மாரி தான் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஒன்லி வேக்கன்சி வேரி ஆகும். இல்ல ஏதாச்சும் மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க இத வேணும்னாலுமே போய் பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் இதுல முக்கியமான சேலரி வந்து 2 கேட்டகரில குடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கு 12,000லேருந்து 29,000 இன்னொன்னுக்கு 10,000லேருந்து 24,000. ஸோ எக்ஸாக்ட் சேலரி எவ்வளோ ப்ரொவைட் பண்றாங்க, எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கண்டிப்பா வந்து இப்ப ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு வாங்கி தரேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டு இருக்கேன். அவர் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க எப்போ ப்ரொவைட் பண்றாங்களோ கண்டிப்பா அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
ஸோ வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் உங்களுக்கு எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து எதையுமே ஃபேக் இதுல எதுவுமே வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் மணி இதுக்கு கண்டிப்பா ப்ரொவைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப். ஸோ நெறைய மார்க் இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரியாரிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கான சர்டிஃபிகேட் இப்பயே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. யார் யாருக்கு பிரியாரிட்டி இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வேணும்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் யார் யாருக்கு பிரியாரிட்டி லிஸ்ட் இருக்கு, ஸோ ஃபர்தரா எப்ப வந்து அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே என் வீடியோல வந்துரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.